மூணார் பஞ்சாயத்தின் குப்பைகள் மறுசுழற்சி மையத்தில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தில் பஞ்சாயத்து அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். கடந்த தினம் மாலைதான் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்துக்கான காரணத்தை குறித்து தொடர் பரிசோதனை நடத்தப்படும். நல்லதண்ணி கல்லாரியில் மூணார் பஞ்சாயத்துக்கு சொந்தமான குப்பைகள் மறுசுழற்சி மையத்தில் கடந்த தினம் தீ விபத்து ஏற்பட்டது. மூணார், அடிமாலி, ராஜாக்காடு உட்பட உள்ள இடங்களில் இருந்துள்ள தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து அதிகாலை 4 மணி வரை தீயை அணைத்தனர். பஞ்சாயத்தின் பல பகுதிகளில் இருந்தும் சேகரிக்கப்படும் குப்பைகள் மறுசுழற்சி மையம் தான் தீப்பிடித்தது. தீ விபத்தில் பிளான்டில் உள்ள உபகரணங்களும் சேதமடைந்தன. சம்பவத்தில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. பிளான்டின் பாகமாக வைக்கப்பட்டிருந்த சோலார் பென்சிங்கின் பேட்டரி உடைந்ததில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இதில் சந்தேகம் தொடர்வதால் உண்மை நிலையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் പഞ്ചായത്ത് അധികാരികൾ தெரிவித்துள்ளனர். തീയിട്ടാണ് സംശയം. CCTV പരിശോധിച്ചാൽ മാത്രമേ നമുക്ക് അറിയാൻ പറ്റുള്ളൂ. CCTV നമ്മൾ പരിശോധിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. നമ്മൾ ഇന്ന് രാവിലെ പോലീസ് സ്റ്റേഷനിൽ കംപ്ലൈന്റ് രജിസ്റ്റർ ചെയ്തിട്ടുണ്ട്. ദുരൂഹത എന്താണെന്നുള്ളത് കണ്ടാൽ അറിയാൻ പറ്റില്ല. കാരണം ഇപ്പം നമ്മൾ ഫെൻസിങ്, സോളാർ ഫെൻസിങ് കൃത്യമായിട്ട് മൊത്തം കംപ്ലീറ്റ് ഇട്ടേക്കുന്ന ഒരു സ്ഥലമാണ്. അതിനകത്ത് പുറത്തുനിന്ന് പെട്ടെന്ന് ഒരാൾക്ക് വന്ന് സാധിക്കുന്ന ഒരു സാഹചര്യം ഇല്ല. അതുകൊണ്ട് CCTV പരിശോധിച്ചാൽ മാത്രമേ കൂടുതൽ വിവരങ്ങൾ നമുക്ക് പറയാൻ പറ്റുള്ളൂ. ജീവനക്കാർ 2 മണിയോടുകൂടി നമ്മുടെ ബില്ലിംഗ് ചെയ്തിട്ടുള്ള ജീവനക്കാർ ഇതെല്ലാം അവരുടെ ഡ്യൂട്ടി കഴിഞ്ഞിട്ട് പോയ ശേഷമാണ് ഇങ്ങനെ ഒരു സംഭവം ഉണ്ടായത്. பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகமாக இருந்ததால் தீ வேகமாக படர்ந்து பிடித்தது. தீ படர்ந்து பிடித்ததை தொடர்ந்து இந்த பகுதியில் அதிக அளவில் புகை உயர்ந்தது. தீப்பிடித்ததன் காரணம், நாச நஷ்டங்கள் போன்றவை தொடர் பரிசோதனைகளுக்கு பின்பு மட்டுமே தெரிய வரும். சம்பவ நேரத்தில் பிளான்டில் தொழிலாளிகள் இல்லாமல் இருந்ததால் மற்ற விபத்துகள் தவிர்க்கப்பட்டது. தீப்பிடித்த நேரத்தில் இந்த பகுதியில் காட்டு யானை என படையப்பாவும் வந்து சென்றுள்ளது. தொடர்ந்து இங்கிருந்து யானையை விரட்டியுள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.